கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 138 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அல்லேலூயா. அருமையான வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறாரு. இன்னொருவன் இருக்கிறான் அந்த உலகத்தில், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. அவனும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறான். ரெண்டுமே நடக்குதுங்க. பிசாசு எனக்காக என்னென்ன அழிவு வேலை செய்யணுமோ அத்தனையும் செய்து முடிக்கிறான். கர்த்தர் இருக்கிறார் பாரு, அவரும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். சங்கீதம் 138:8. இப்போது இது ரெண்டு பக்கத்துலேயும் நான் பிசாசு கூட சேர்ந்து அவன் செய்து முடிச்சதையே மண்டையில் வச்சுக்கிட்டு இருந்தாக்கா அதுதான் எனக்கு நிறைவேறுது. நான் கர்த்தரோடு சேர்ந்து அவர் முடித்த காரியங்களையே நானும் தியானித்து கொண்டிருந்தால் அந்த காரியம்தான் எனக்கு நிறைவேறுது. இதுதாங்க வாழ்க்கை. கர்த்தர் எனக்காக எந்த கெட்ட காரியத்தையும் செய்ய மாட்டார். நன்மையான காரியங்களை. கர்த்தர்னா ஜீவன் உள்ளவர். எரேமியா சொல்கிறாரு, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு அவன் தேவடைய வார்த்தையை மீறி ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமைக்குட்பட்ட எல்லையில் தான் அவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பான். அதில் பாவத்தின் சம்பளம் மரணங்கள். பாவத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது அவன் வேலையே. அப்புறம் மரணத்தில் முடியுது. இடையில் பகைகள், கசப்புகள், வைராகியங்கள், கோபங்கள், கவலைகள், பயங்கள், வெறுப்புகள், நன்மை தீமை, நன்மார்க்க காரியங்கள், தீமையான காரியங்கள் எல்லாமே பிசாசு செய்து முடிக்கிற காரியங்கள். கர்த்தர் ஜீவன் உள்ளவர்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். அவருக்குள்ள தேவநீதியிலிருந்து உடித்தெய்தலுக்குள்ளே நடக்குது எல்லா வேலையும். தேவநீதி உடித்தது. இடையில் வாக்குது, சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஜீவன், எல்லா ஐஸ்வர்யம், எல்லா ஜீவன் கர்த்த காரியங்களே. அதில் கெடுதின்னு எதுவுமே கிடையாது கர்த்தருக்குள்ள. அப்போது கர்த்தர் ஜீவன் உள்ளவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறாரு. இப்போ நான் நியூட்ரலாக இருக்கிறேன். இந்த பக்கமும் சாயலாம், சாத்தான் பக்கமும். இந்த பக்கமும் சாயலாம், கர்த்தர் பக்கமும். கர்த்தர் பக்கம் சாய்ஞ்சா காட் வேட் பார்ட்டில் அவர் என்ன செய்கிறாரோ அதை மேன் வேட் பார்ட்டில் நான் அப்படியே காப்பி அடிக்கிறோம். அவர் தேவநீதிட்டு உழித்ததில் தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு என் பேரில் கொடுக்குறாருன்னா நான் அதை அப்படியே அதே தேவநீதிட்டு உழித்ததில் தேவன் தனக்கு ஆதாம்ந்து முழு உலகத்துக்கு கொடுத்தா அவர் என்னென்ன செய்து முடிக்கிறாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவார். என்ன நேரம் தேவநீதி உழித்ததிலும் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷமும், மகிழ்ச்சியும் உழித்ததிலும் நிறைவேறிக்கிட்டே இருக்கும் காலமெல்லாம். இந்த சங்கீதத்தை தாவீது அவன் வாழ்க்கையில் அது நிறைவேறிச்சு. கர்த்தருடைய காரியங்களை கர்த்தருக்கும் உலகத்துக்கும் காட்டிக்கிட்டே இருக்கிறான். வர வர விருத்தி ஆகிறான். ஆடு மேய்க்கிற நிலையிலேருந்து ராஜாவே ஆயிட்டான். அப்போது பிசாசு சைடில் பிசாசு செய்கிற காரியம் பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தேனாக்கா பிசாசு காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். பாவம், அக்கிரமம், அநியாயம், சுயநீதி, அநீதி, வியாதி, வறுமை, தரித்திரம், இதெல்லாம் பிசாசு காரியங்கள். அப்போது பிசாசின் காரியங்களை பிசாசு எனக்காக யாரையும் செய்து முடிக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் தேவடைய வார்த்தை பிசாசு கனியை சாப்பிட வச்சு செய்து முடிச்சிட்டான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். அப்போது ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அப்போது வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற காரியங்கள் தான் பிசாசு செய்கிற காரியங்கள் நமக்காக.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்று கோரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றார். அப்போது பிசாசு செஞ்ச வேலையே மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரே கவலை. பிசாசு பண்ணுற வேலையும் செஞ்சிருது. அதனால் பிரச்சனை, அதனால் வியாதி, அதனால் வறுமை, அதனால் கடன் தொல்லை, அதனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பிசாசு பாருங்கள், அவன் வேலையை செஞ்சுட்டு அதை நினச்சி கவலை 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 கவலை. டோப்போ மைண்ட். இந்த மைண்டில் கவலையும் பயமும் வெறுப்பும் வந்தாக்கா அந்த மைண்டில் அந்த என்னது இந்த கெமிக்கல் எல்லாம் உருவாகி உடம்புல போய் தேவையில்லாத வியாதிகளெல்லாம் வருதான். சயின்ஸில் சொல்கிறாங்க. நம்முடைய சிந்தனை கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்கக்கூடாது. அவர் யாரை பார்த்தாலும் அகோபே அன்பு, நல்ல மெய்ப்பன், ஜீவ சரீரம் ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் அவர் செய்யுது. அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தேலும் இருக்குது பாரு, எல்லாருக்கும் செய்கிறாரு. அப்போது சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்கள். அது புதிய ஏற்பாட்டில் செய்து முடிச்சிட்டாரு, முடிந்ததுன்னாரு. இப்போ முடித்த வேலையை நீ கண்டினியூ பண்ணுறது தான் கர்த்தரை ஃபாலோ பண்ணுறது. பிசாசு ஏதேன் தோட்டத்திலே செய்து முடிச்சிட்டான். இயேசு கல்வாரி சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொல்கத்தா மடியில் செய்து முடித்தார். பிசாசு ஏதேன் தோட்டத்திலே நன்மத்தை மறியத்தக்க சாப்பிட வச்சுட்டான். இப்போ பிசாசு செய்ததையே கண்டினியூ பண்ண போறியா? பாவத்தையும் மரணத்தையும் கர்த்தர் செய்த தேவ நீதிட்டு உயிர்த்தது ஜீவ விஷயத்துக்கு கண்டினியூ பண்ண போறியா? அதை பொறுத்து தான் உன் லைஃப் அமைய போகுது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எந்த ஜாதியோ, எந்த இனமோ, எந்த தேசமோ, எந்த பணக்காரனோ ஏழையோ, அரசியல் தலைவோ, இயேசுனாவே ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு இயேசு சுவாமியோட பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாமுக்குள்ளே நன்மை தீ மறியத்தக்க கனி ஷாகவே ஷாவா, எல்லாமே ஷாவு சக்தி. போய் பாருங்கள், பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி, சண்டை, பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம் எல்லாம் பிசாசும் கிரிகள். நிம்மதி இல்லை, சமாதம் இல்லை, கட்டின மணியே புருஷனை கொலைகள், வெறிகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், எங்கே பார்த்தாலும் ஆதாமின் சிந்தை மரணம். அப்போது கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம், ஜீவ சரீரம் ஜீவரத்தம். அப்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றைக்கு இருக்குது. கிருபைன்னா அது இயேசு தான் கிருபை. அந்த கிருபையில் தேவன் நீதிட்டு உயிர்த்தல் என்றைக்கு இருக்குது. அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து உன் மைண்டை திருப்பத்தை விட்டுட்டு பிசாசு பக்கமே திருப்பி செஞ்சதும் தப்பு. அதனால் பிரச்சனை. அதை நினச்சி கவலை 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 கவலை, சோர்வு, உடம்பு கெட்டு, ஸ்பைனல் மைண்டில் டோப்பா மைண்ட்லேருந்து திரவம் சுரக்குதான் மைண்டில், பிரெயினில். அது போய் ஸ்பைனல் கார்டு, உடம்பு, நாடி, நரம்புகளெல்லாம் போய் அந்த கெமிக்கல் போய் தேவையில்லாத வியாதியெல்லாம் வந்தான் மனுஷனுக்கு. அப்போது இந்த மைண்டில் கிறிஸ்துவை சேர்ந்த பரிசுத்த சேர்ந்த தேவி நீதிட்டு உயிர் பரலோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா அப்படியே மறுரூபமாகும். நல்ல டோபா மைண்டில் நல்ல மன மகிழ்ச்சி, நல்ல ஔஷதம், சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படி தான் இயேசு எல்லாரையும் மாற்றிருந்தார். லேகோன்ற ஒரு மனுஷன் பிசாசு செஞ்சுட்டான். பிசாசாக பிச்சிச்சு தொடர்ந்து பிசாசு வேலையே பார்த்துக்கிறான். உடம்பெல்லாம் பிசாசு, கவலை, பயம், சோர்வு, அப்படியே பல்ல கடிக்கிறான். அந்த ஏரியாவுக்கு தன்னை தானே கூக்குரலிட்டு இருந்தான். நான் போட்டு கொடுக்குறாரு இயேசு கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவனை மாற்றி தேவன் என்ன செய்கிறாரு அதை செய்யும்படி மாற்றுறாரு. அதுக்கு தன் ஜீவரத்தத்தை குத்தாரு. அவன் பேர் சொல்லி குத்தாரா. உடனே அத்தனை பிசாசு அவனுக்கிட்டு ஓடி போய் பிசாசு செஞ்சதெல்லாம் செஞ்சிருந்தான். அப்போ இயேசு செஞ்சதே செய்கிறான். தக்கப்பூரில் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணான். அவன் தக்கப்பூலினா 10 பட்டணங்களுக்கு போய் கர்த்தர் தனக்கு இறங்கி செய்து தான் பிரசங்கம் பண்ணான். அவன் பிரசங்கத்தை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அவன் எப்படி மாற்றிட்டார் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில். அந்த மாதிரி நீங்கள் கூட மாற்றிக்கலாங்க. உங்கள் பிள்ளைங்களை கூட மாற்றலாம். அவதாமுக்குள் பிறந்த உங்கள் பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரலாம். அது பெரிய கம்பஸ் வசனம் இல்லை. நன்மத்தை மறியத்தக்க கனி பிடிச்சி நல்லவன் கெட்டவனாகுதுங்க பிள்ளைங்க. அவங்களே ஜீவன் உள்ளவர்களாக மாற்றணும். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. அதை சிலுவையில் உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி தேவன் ஆதாம் செய்து முடிச்சிட்டாரு. காட் பேட் பாட்டில், மேன் பேட் பாட்டில் அதை அப்படியே காப்படிக்கிறது தான் விசுவாசம். கிருபையினாலே, கிருபை தேவன் சிலுவையில் செஞ்சுட்டாரு. கிருபையினாலே விசுவாசம்னா அதை மேன் பேட் பாட்டில் கொண்டு வரதான் தேவன் செய்து முடித்தது. அந்த மேன் பேட்டில் அதுக்கு பேர் தான் விசுவாசம்னா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ சரஜி இப்போ கொடுக்கும்போது அசுத்தாய்வு பசு இதயத்தில் சமாதானம், சந்தோஷம், சர்க்கம்டன்ஸில் சூழ்நிலையில் மாறுதல் உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும்.
தேவதூதர் வருவாங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவாங்க. இதெல்லாம் நடக்குது பாருங்கள். நன்மை தீமை அறியத்தக்க மைண்ட் இருந்தாக்கா தேவதூதரும் கிடையாது, பரிசுத்த ஆவியானவரும் கிடையாது. ஒரே சோர்வு, ஒரே பழம், குடிக்கிற தண்ணி சபிக்கப்பட்டிருக்கும். நன்மை தீமை அறியத்தக்க கனிவு ஒன்று பூமியே சபிக்கப்பட்டிருக்கும். சரீரம் எவ்வளோ சபிக்கப்படும், பிரெயின் எவ்வளோ சபிக்கப்படும், மனது, ஆத்மா, குடும்பம், தொழில், வியாபாரம். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிவு புஷிக்குன்னாலே ஷாகவே ஷாவாயின்னு சொன்னார் ஏதேன் தோட்டத்தில். அந்த பிசாசு செய்து முடிச்சதையே கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கன்னாரு. ஏவா நானே ஜீவப்பா, இந்த அப்பத்தை புசித்து திராட்சரச பானம் பண்ணு. இந்த அப்பம் என் சரீரம், இந்த திராட்சரசம் என் ரத்தத்து கிடையாது. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். ஜீவ வார்த்தை பேசுங்க. அது தேவி நீதிட்டு ஒழித்ததல், பாவம் மன்னிவிட்டு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். ஆதாமுக்குள்ளே பாதாள ராஜ்யம். பாதாளனா வேதனை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போது இங்கே சொல்கிறார், சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். செய்து முடிச்சிட்டாரு. இப்போ கர்த்தர் செய்ததை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். என் பின்னே வாருங்கள் அப்படின்றாரு. நீ பிசாசு பின்னே போனாக்கா பிசாசு ஒன்று தான் செய்திருப்பேன். பேரே பிசாசு. சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், கொலைகள், வெறிகள், ஒரே பிசாசு போகிற உலகம் ஃபுல்லாக பிசாசு ராஜ்யம். எங்கே பார்த்தாலும் பிசாசின் கிரியைகள். தேவன் அப்படி கிடையாது. தேவனாகிய கர்த்தர் சமாதானம், சந்தோஷம், தேவி நீதி, உடித்தேர்தல், பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். பிதா குமார் பசுத்தாய்க்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு. மனுஷன் ஏதோ ஒன்று செய்யுங்க. மனுஷன் ஜடம் கிடையாது. ஒன்று ஆதாமுக்குள்ளே இருக்கணும், இல்லை கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க ராஜ்யத்தை இல்லை ஜீவ வச்சிருக்கிறீங்க. ஒன்று பாதாளம் இல்லை பரலோக ராஜ்யம். ஒன்று இருள் இல்லை தேவன் ஒளியாக இருக்கிறார். அப்போ சங்கீதம் 138:8 கர்த்தாவே எனக்காக யாவையும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிய விடாதிருப்பீராக. நெகிய விட மாட்டார். கர்த்தருக்குள்ளே இருந்தாங்க, பிசாசுக்குள்ளே இருந்தாங்க நெகிய பண்ணிடுவான். அப்போது உலகம் ஃபுல்லாக ரோமர் 3:20 எல்லோரும் வானத்துக்கே பூமியின் மேலே பாவம் செய்து தேவ செஞ்சிட்டாங்க. ஏதேன் தோட்டத்திலே பிசாசு மனுஷனுக்காக எல்லா பாவத்தையும் மனு செய்து முடிச்சிட்டான். இயேசு கொல்கதா மலையில் முழு உலகத்தின் மனு பாவத்தின் சொல்ல ஜீவரத்தத்தை கொடுத்து பரிகாரம் பண்ணிட்டார். இப்போ பிசாசும் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமறிய சாகச்சிட்டான். ஏசு அதுக்கு பரிகாரம் தேவி நீதி டூவித்தல் பாவம் பாதத்து விடியில் ஆகிட்டார். இப்போ இடையில மனுஷன் யார் பக்கம் சார்ந்து வாயிறானோ அதுதான் அவனுக்கு வழி. கர்த்தர் பக்கம் சார்ந்தாக கர்த்தர் சொன்னது செய்யணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போது தண்ணீர் திராட்சம் அவர் ஜீவ வார்த்தை தான் சொல்வார். தேவி நீதி டூவித்தல் பாவம் மன்னிவிட்டு நித்திய ஜீவன். பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க. ஒரு ஆளுக்கு நன்மை தேமை காட்டினா கூட அந்த ஆள் மூலமாக பிசாசு எல்லாத்தையும் அழிச்சிடுவான். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆதாம் ரெண்டாவது என்னன்பு அகோப்பி அன்பு. அது ஜீவரத் இயேசு பரலோகத்தையே கொடுக்குது. அப்படிங்கும்போது நீ யாரை பகைக்க முடியும், யாரை சபிக்க முடியும், யாரை நிந்திக்க முடியும்? நீ இயேசுனார் சபிக்கிறவர்களே ஆசிர்வதி, பகைக்கொள்கே நன்மை செய், சத்துருக்களே செய்யும், துன்பப்படி ஜபம் பண்ணுன்னு தான் சொல்ல. நீ ஜீவனுக்குள்ளே இரு. கர்த்தர் என்ன செய்தார் அதையே செய்யாது. வானகம் பரலோகத்தையே குத்துக்கிறார். அந்த தேவன் தர உலகத்து குத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தாவீதை போல வர விருத்தி அடைந்து ஆடு மேய்க்கிற நீ ராஜாவாய் உயர்த்தப்படுவாய். அந்த தாவீதா அதை சொல்கிறான். அந்த கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் கேடகம். என் நாள்தோறும் உமது நீதி உமது துயை சொல்லிக்கொண்டே இருக்கும். அவர்களின் தொகையை அறியேன்றான். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த இயேசுனார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவனில் தேவி நீதி உடித்ததல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்தம் விட்டுட்டீங்க. நான் நியூட்ரலாக இருக்க மாட்டேன். ஜீவ விஷயத்துக்கு விட்டால் உடனே நன்மை தீமை அறியத்தக்க கனி. நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், அதில் சாகவே சாவாய். அதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வியாபாருக்கு முதல் மனுஷன் தேவடைய வார்த்தை விரி பிசாசு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசுக்குனாலே சாகவே அதுலேருந்து உலகம் ஃபுல்லாக வராங்க. நோவா காலத்தில் பிசாசு நன்மார்க்கம் துன்மார்க்கம் உலகமே அழிஞ்சு போச்சு. நோவா மட்டும் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் குடும்பம் மட்டும் பேயில காப்பாற்றப்பட்டது.
நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் அப்போ ஜோயே லைஃப் ஜீவ மார்க்கத்தில் நோவா குடும்பம் இருந்துக்குது. அவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் அந்த பேயில் காப்பாற்றப்பட்டாங்க. அப்போது முழு உலகத்தில் ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொடுத்து ஞானசார திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது நீ கர்த்தர் செய்து முடித்ததையே பேசுவேன். தேவனுக்கு பேசுவோம். ஆதாம் முழு உலகத்துக்கு பேசுவேன். பிசாசு சொல்லாமக்குள்ள ஆட்டோமேட்டிக் அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூதர்களாக வர கண்டிப்பாக தேவதூதர் வருவாங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க பணிவிடை செய்கிற தேவதூதர்கள். ரட்சிப்பை யாரும் சுதந்திரிப்பாங்க? கிறிஸ்துவே தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா ரட்சிப்பை சுதந்திரிப்ப தேவதூதர்கள் உனக்கு பணிவிடை செய்வாங்குது. பட்சிப்பு யாரை சுதந்திர பாவத்தையும் பிசாசு சுதந்திரம் தான் வாழ்க்கையெல்லாம் திறறதும் கொள்றதும் ஐக்குதுமாகவே இருக்கும். சமாதானம், சந்தோஷம், சுகம் எல்லாத்தையும் திறறது, அப்புறம் கொள்றது, அப்புறம் ஐக்குது. அப்போது ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். இதோடு கூட முடிப்போம். என்னுடைய எல்லா செய்திகளும் ஃபேஸ்புக்கில் போங்க, பிளஸ்ரான் தாம்பஸும் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாட்கள் ஏற்பில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. ஆமாம், என்றைக்கும் இருக்குது கிருபை. எவ்வளோ பெரிய பாவி, சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவி, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறோம். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். அந்த ஜீவ ரத்தத்தில் தேவி நீதி தூத்தல் பரலோகமே இருக்குது. சத்தமீன் போகிற மாதிரி பாவத்தில் சாபத்தை மரணத்திலே போனாக்கா வர வர வியாதி, வர வர பிரச்சனை, வர வர போராட்டம், முடிவு மரணம், அப்புறம் பாதாளம். சீரியஸான மேட்டர். ஆதாமின் சிந்தை மரணம் நித்தியவா, கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனம் சமாதானம், பரலோக ராஜ்யம். தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யம். கர்த்தாவே இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோங்க. கர்த்தாவே எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறேன். உலகத்தில் ஒவ்வொரு மனிதர் கல்வாரி சொல்ல பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சொல்கிறோம். ஜீவ ரத்தம், ஜீவாத்து, ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாத்தையுமே தேவன் தர கொடுத்துட்டு மன்னிப்பு கொடுத்து பாவண்டு இப்படி பசுத்தாய் விட்டு இனி நானல்ல இயேசுவே எனக்கு பவுல். நானே இல்லை, அந்த பழைய மனுஷனே இல்லை. பாவிகளும் பிரதான பாவியாக இருந்தால் கொலகார் பவுலாக இருந்தான், சவுலாக இருந்தான். அப்புறம் இயேசு நான் இனி நானே இல்லை, இயேசு ஏற்றுக்கொண்டு தேவன் தனக்கு உலகு செயின்ட்டு பவுலாக உலகத்தையே கலக்கிற பவுல் ஆகிட்டான். குறிந்திரு தேசோல கலாதி கிறிஸ்துக்குள்ளே சொல்கிறான் பாருங்க. ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள், ஆதாமுக்குள் எல்லோரும் மாதிரி கிறிஸ்துக்கள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் தான். ஆனால் கிறிஸ்து ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். தேவனுக்கு தனக்கு குடும்பத்தார் இனத்தார் ஆதாம் முழு உலகத்தை வாழ்நாளெலாம் கொடுங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தான் திருவந்தர் ஊழிக்காரன் ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசு அந்த அவர் செல்ல, இவர் செல்ல, ஒரே பகை கசவு இயேசு ஏற்றுச்சு ஞானசானது திருவத்தில் பங்குத்துட்டு கூட ஒரே பகையும் கசவு நன்மை தீமையாக இருந்தால் பிசா செய்கிறீங்க. அதாவது சபையாக பிரச்சனை, வியாதி, வறுமை திருமாவிக்குது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான திருவிருந்து போனதை கர்த்தர் என்ன செய்ய அதை தான் செய்யணும். அவர் தேவ நீதி உயிர்த்தேலும் கொடுத்துக்கிறாரு. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளெலாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலும் சோர்ந்து போக கொடு. அசுத்தாயோட பசுத்தாய் தேவதூர் வர அதுதான் இயேசு மத்திய மார்க்கில் வர எங்கும் சுற்றி இருந்தது. பிசாசின் பல்லவில் அகப்படி ஆறுபடி ஆக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடு உள்ளது. திரளான ஜனங்களுக்கு ஓடி ஜீவ சொல்கிற ஜீவரத்தம். அதில் தேவனுக்கு தான் உலகத்து அசுத்த பசு இனி பாவம் இருக்க சூக்கிலேரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவனில் வார்த்தை நிலைத்திரு. மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய சமாத பரலோக கனி கொடுப்பாய். கிறிஸ்துவிலிருந்து சிந்தையே இருக்க கொடுக்குது. அளவற்ற அன்பு, அளவற்ற ஐஸ்வர்யம். தேவனுக்கு முழு உலகத்து நல்லவன் கெட்டவன் உயர்ந்தான் ஏழப்ப முழு உலகத்து கொடுத்துக்கிட்டே போகிறாரு. பிதாகுமார் பசு ஆவியுப்திச்சு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குற 3 நாளில் பாவம் மனத்தில் பாதத்தில் முடியலாகி வானது சகல அதிகாரம் பெற்றுக்கிறார். ஆனால் செய்தி கேட்ட ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறவங்க தான். முழு உலகத்து 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க. எங்கள் சபை குளோபல் சர்ச், வானம் கூரை பூமி பாதப்படி. எங்கள் சபைக்கு எங்கே பார்த்தாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்து பிசா செய்தியே செஞ்சுக்கிறாங்க. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, எங்கே பார்த்தாலும் கொலைகளும், வியாதிகளும், வறுமைகளும், பகைகளும், கசவுகளும், நன்மார்க்கும், துன்மார்க்கும், சுயநீதி, அநீதி உலகமே குட்டி பாதாளமாகுது. ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்கள் ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி 816 கோடி பேர் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தத்தை 140 கோடி இந்திய தேசம், 7 கோடி தமிழ்நாட்டில் இயேசு ஜீவன் பயிர் அவன் இலக்கத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தாயிருக்கு. கிராமங்களில் பட்டது தேசத்தில் அலையிலேயே பசுத்தாய் தேவத்தோட பூமி அவங்க கட்ட வைக்கிறாங்க தான். 2ஆம் வரைக்கும் இன்னும் முழு உலகத்தை ஆயத்தப்படுவது ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் கூட தேவி நீதி தூய்த்தல் பூமி எங்கும் மாம்சமானவர்கள் பிதா ஆதாம் முழு தேவி நீதி உயிர் இயேசு சாணுக்கு வாய்நாளெலாம் கட்ட வைக்கிறாங்க தான். அசுத்தாய் சிதறடிக்கிறாங்க தான். பசுத்தாய் தேவர் பூமி எங்கும் சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், மகிமை கனவு நித்தியம் பரலவராய் உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில்
லோஜம் இருக்கிறவர்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் போய் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் கொடுங்க, துளசிராம் தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஏராளமானது உலகத்தில் எங்குமே கருவிலே ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோ ஆஸ்வதிப்பாராக. அன்பாடுல கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். கொல்கத்தா மலையில் முழு உலகத்தில் பிசாசு ஏதேன் தோட்டத்தில் முழு உலக ஜனங்களுக்கு பாவத்தை மன்னித்து செய்து முடிச்சிட்டான். பிசாசை ஃபாலோ பண்ணாதீங்க. கர்த்தராகிய இயேசுவை ஜீவனுள்ள கர்த்தரை ஃபாலோ பண்ணுங்கள். அவர் தேவன் தர கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நன்மையும் கிருபைகளும் மகிமையும் கனவும் புகழ்ச்சி கீர்த்தி உண்டாகும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பார். இந்த மகிமை இந்த செய்தியை திருப்பியும் கேளுங்க, மறுபடி பொருள் கேளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிச்சிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 3/8/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழன் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.